வணக்கம். சர்ச்சைகள் 2016 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் சாரதா. 2016ஆம் ஆண்டு சர்ச்சைகள் நிறைந்த பரபரப்பான ஆண்டாகவே அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. நாம் தினந்தோறும் பல சம்பவங்களை கடந்து வருவோம். ஆனால் அவற்றில் சில மட்டும்தான் சர்ச்சைகளாக மாறுகின்றன. 2016ஆம் ஆண்டில் பல கொலைகள் நடந்திருக்கலாம். ஆனால் சுவாதியினுடைய கொலை மட்டுமே சர்ச்சையாக மாறியது. பல மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் ரோஹித் வெமுலாவினுடைய மரணம் மட்டுமே சர்ச்சையாக மாறியது. சம்பவங்கள் நிகழக்கூடிய காலம், அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்கள், அதற்கு இருக்கக்கூடிய புற சூழல்கள் காரணமாகவே சம்பவங்கள் சர்ச்சைகளாக மாறுகின்றன. சர்ச்சைகளுடைய வீரியத்தை பொறுத்தும் விளைவுகளை பொறுத்தும் சில சர்ச்சைகளுக்கு உடனடியாக தீர்வுகள் கிடைக்கின்றன. சில சர்ச்சைகள் நீண்ட காலம் நிலவுகின்றன. சில சர்ச்சைகள் மறக்கப்படுகின்றன. அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட சர்ச்சைகள் குறித்து நினைவுபடுத்தும் நிகழ்ச்சிதான் சர்ச்சைகள் 2016. JNU மாணவர் கன்னியாகுமார் மீது தாக்குதல், காஷ்மீரில் பெல்லட் தாக்குதல், ரூபாய் நோட்டு செல்லாத விவகாரம் என பல சர்ச்சைகள் நாடெங்கும் 2016ஆம் ஆண்டு பல விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தன. இதுபோன்று தேசிய அளவில் ஏற்பட்ட சர்ச்சைகள் குறித்த செய்தி தொகுப்பு இதோ. ஜூலை 8ஆம் தேதி காஷ்மீர் பிரிவினைவாத குழுவின் முக்கிய தலைவரும் பிரிவினையை விரும்பும் காஷ்மீர் மக்களின் ஆதரவை பெற்றவருமான புர்கான் வானி இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டார். இதையடுத்து காஷ்மீர் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். காவல்துறை ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முயல கலவரம் வெடித்தது. வன்முறைகளை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் பெலட் ரக குண்டுகளை பயன்படுத்தி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். பெலட் குண்டுகள் நேரடியாக மக்களின் கண்களை குறிபார்த்து தாக்கக்கூடியது. 4 வயது குழந்தை முதல் 75 வயது முதியவர் வரை 700க்கும் மேற்பட்ட மக்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ குருடாக்கப்பட்டனர். சுமார் 3 மாத காலம் இடைவிடாமல் நீடித்த இந்த பெலட் குண்டு தாக்குதலை அரசு படைகளே முன்னின்று செய்ததை உலகத்தின் அத்தனை மனித உரிமை அமைப்புகளும் கண்டித்தன. வழக்கமான துப்பாக்கி குண்டுகளை விட அதிக கூர்மை கொண்ட இந்த பெலட் குண்டுகள் தாக்கும் போது அதிக ஆழத்துக்கு காயம் ஏற்படுவதாகவும் அந்த வேதனை தாங்க முடியாததாக இருப்பதாகவும் கதறி அழுதனர் பாதிக்கப்பட்டனர். தாக்குதல் வேண்டாம் என வலியுறுத்தி கண்களில் பேண்டேஜ் கட்டியபடி போராட்டம் நடத்தினார்கள் காஷ்மீர் மருத்துவர்கள். செப்டம்பர் மாதம் பெலட் தாக்குதலை நிறுத்துவது தொடர்பான வழக்கில் காஷ்மீரில் வன்முறைகள் நீடிக்கும் வரை பாதுகாப்பு படையினர் பெலட் குண்டுகளை பயன்படுத்த தடை விதிக்க முடியாது என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்திய ராணுவம் நினைத்தால் காஷ்மீரில் எப்போது வேண்டுமானாலும் பெலட் தாக்குதலில் ஈடுபட முடியும் என்ற நிலையே இப்போது வரை நீடிக்கிறது. வரலாற்றில் நாயகர்கள் பிறப்பதில்லை, அவர்கள் சமூகத்தால் உருவாக்கப்படுகிறார்கள். பீகார் மாநிலத்தின் ஒரு பின்தங்கிய பகுதியில் பிறந்த கன்னியாகுமார் என்ற 25 வயது இளைஞர் கடந்த வருடம் ஒட்டுமொத்த இந்தியாவில் தலைப்புச் செய்திகளையும் சில வாரங்களுக்கு தீர்மானித்தார். கல்விக்கும் ஜனநாயகத்திற்கும் புகழ்பெற்ற டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவரானார் கன்னியாகுமார். பிப்ரவரி 9ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தேச விரோத முழக்கம் எழுப்பியதாக கூறி கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்த்து உமர் காலித் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. JNU என்பது இந்திய கல்வி நிலையங்களிலேயே மிகவும் மதிப்பும் மாண்பும் மிக்கது. கல்விக்கு அப்பாற்பட்ட அரசியல் உரையாடல்களில் மாணவர்கள் ஈடுபடும் வளாகம் அது. அப்படிப்பட்ட JNU மாணவர் சங்க தலைவரை தேச துரோக வழக்கில் கைது செய்தது நாடு முழுவதும் பரபரப்பானது. அரசியல் கட்சிகளும் கல்வியாளர்களும் சிந்தனையாளர்களும் இதை இடைவிடாமல் கண்டித்தனர்.
நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மிக வலுவான போராட்டங்களை நடத்தினார்கள். கண்ணையாகுமாரையும் உமர் காலித்தையும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு பல பொய்யான செய்திகள் உருவாக்கப்பட்டன. அவை பொய் என்பதும் பிறகு அம்பலமானது. போலீஸ் விசாரணைக்காக பாட்டியாலா மாளிகை நீதிமன்ற வளாகத்திற்கு கண்ணையாகுமாரை அழைத்து வந்தபோது அவர் திடீரென ஒரு கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளானார். பிறகு பிணையில் வெளிவந்த கண்ணையாகுமார் மார்ச் 3ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களிடையே ஆற்றிய உரை இந்தியா மட்டுமன்றி உலகம் முழுவதும் கவனம் பெற்றது. आरएसएस के मुखपत्र ऑर्गेनाइजर में बकायदा एक कवर स्टोरी किया गया था जेएनयू के ऊपर. தேசத்தின் மீது தீரா காதல் கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனசாட்சியை துல்லியமாக எதிரொலித்தார் கண்ணையாகுமார். अगर एबीवीपी के मेरे दोस्त सुन रहे हैं, உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் வசிக்கும் முகமது அக்லக்கின் வீட்டில் ஒரு இரவு நேரத்தில் கொலைகார கும்பல் ஒன்று உள்ளே நுழைந்தது. தூங்கிக் கொண்டிருந்த அக்லக்கை கொடூரமாக அடித்துக் கொன்றது. அவரது மகள்களை பலாத்காரம் செய்ய முயற்சித்தது. மகன் டானிஷையும் மோசமாக தாக்கியது. இதை அந்த கிராமமே அமைதியாக வேடிக்கை பார்த்தது. அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்பது. மாட்டிறைச்சி வைத்திருப்பது இந்திய சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் இல்லை. சொல்லப்போனால் ஆண்டுதோறும் பல லட்சம் டன் மாட்டிறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா. ஆனால் தாத்ரியில் கொலை செய்யப்பட்ட அக்லக்கின் வீட்டிலோ மாட்டிறைச்சியே இல்லை. அது ஒரு வதந்தி என்பதும் அவர் வைத்திருந்தது ஆட்டிறைச்சிதான் என்பதும் பிறகு தெரிய வந்தது. அக்லக்கின் கொலை மற்றும் ஒரு மாட்டிறைச்சி சர்ச்சையை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. புனித நம்பிக்கைக்கும் தனிமனித உணவு உரிமைக்குமான விவாதம் இன்னும் ஒரு சுற்று விவாதிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட அக்லக்கிற்கு நியாயம் கேட்டும் கொலையாளிகளை கண்டித்தும் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. தாத்ரி ஊரை விட்டு வெளியேறிய அக்லக்கின் மகன் டானிஷ் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் தாத்ரிக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னார். இந்த மோசமான போக்கை கண்டித்தும் கொலையாளிகளை கைது செய்யாத அரசை கண்டித்தும் நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட அரசு விருதுகளை திருப்பி அனுப்பினார். ரத்தம் தோய்ந்த இந்த அரசின் சார்பாக கொடுக்கப்பட்ட விருது எங்களுக்கு வேண்டாம் என்று எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி அளிப்பது உண்மையில் ஒரு ஜனநாயக தலைகுனிவு. உலகில் எங்குமே இத்தனை பெரிய எண்ணிக்கையிலான எழுத்தாளர்கள் விருதை திருப்பி அளித்ததில்லை. ஆனாலும் அக்லக்கிற்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை. கடந்த ஜனவரி 17ஆம் தேதி வெளியான ஐதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாணவர் ரோஹித் விமுலாவின் தற்கொலை கடிதம் இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஓர் ஆய்வு மாணவர் எந்தவித விசாரணையுமின்றி தன் நண்பர்களுடன் கல்லூரி விடுதியை விட்டு வெளியே துரத்தப்பட்டது ஏன்? இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி துணைவேந்தருக்கு பலமுறை விமுலா கடிதம் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்று பல கேள்விகள் எழுந்ததுடன் இதேபோல் கல்லூரி நிறுவனங்களில் இறந்த மாணவர்கள் குறித்தும் விமுலாவின் தற்கொலை விவாதத்தை தூண்டியது. இப்படி எங்களை படிப்படியாக கொள்வதற்கு பதில் தலித் மாணவர்கள் கல்லூரிக்குள் நுழையும் போதே அவர்களுக்கு தாம்பு கயிறோ 10 கிராம் சோடியம் அசைடு விஷத்தையும் கொடுத்து விடுங்கள் அல்லது ஒரே அடியாக கருணை கொலை செய்து விடுங்கள் என்று 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் துணைவேந்தர் அப்பா ராவிற்கு விமுலா கடிதம் எழுதினார். ஒரு பக்கம் தட்டிய கதவுகள் அனைத்தும் திட்டமிட்டு மூடப்பட, மறுபுறம் 7 மாதங்களாக கல்வி உதவித்தொகை வராமல் கல்வி நிலையத்திலிருந்தும் விடுதியிலிருந்தும் ஒதுக்கப்பட்ட சூழலில் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளான விமுலா ஜனவரி 17ஆம் தேதி தற்கொலை செய்தார். இந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எனக்காக இதை செய்ய முடியும். எனது கல்வி உதவித்தொகை 1,75,000 ரூபாய் கடந்த 7 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த உதவித்தொகை என் குடும்பத்தினருக்கு எப்படியாவது கிடைக்க ஏதாவது செய்யுங்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த வரிகள் இது தற்கொலை அல்ல, ஒரு நிறுவன படுகொலை என்பதற்கு சாட்சியாக நின்றது.
ரோஹித் விமுலாவின் தற்கொலையை நீர்த்து போகச் செய்ய அவர் தலித்தே அல்ல என்பது போன்ற உத்திகள் முன்னிறுத்தப்பட்டன. ஆனால் உண்மை விமுலாக்களின் பக்கம் இருந்தது. மாணவர் அமைப்புகள் ஜெய் பீம், லால் சலாம் போன்ற முழக்கங்களுடன் நடத்திய போராட்டங்கள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றன. அந்த முழக்கங்கள் உலக அரங்கில் தலித்துகளின் பிரச்சனையை ஓங்கி ஒலித்தன. கடந்த வருடம் குஜராத் மாநிலத்தின் உனா நகரில் செத்த மாட்டின் தோலை உரித்து எடுத்துச் சென்றதற்காக பசு பாதுகாப்பு இயக்கம் எனும் இந்துத்துவ அமைப்பு 4 தலித் இளைஞர்களை கட்டி வைத்து அடித்தது. அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பெருமையாக பகிர்ந்தும் கொண்டது. இதற்கெதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள் போராட்டமே உனா போராட்டம். அடித்து துவைக்கப்பட்ட 4 இளைஞர்களில் ஒருவர் அவமானம் தாங்காமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் குஜராத் தலித் மக்களின் போராட்டம் போர்க்குணத்துடன் வெளிப்பட்டது. இனி செத்த மாடுகளை அகற்றுதல் உள்ளிட்ட இழி தொழில்களை செய்ய மாட்டோம் என்று அறிவித்த வகையில் உனா மக்களின் போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. உனாவை சுற்றியிருந்த கிராமங்களுக்கும் இந்த போராட்டம் பரவ ஜூலை 30ஆம் தேதி 20,000த்திற்கும் மேற்பட்ட தலித்துகள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செத்த மாடுகளின் தோள்களை தூக்கி எறிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரான ஜிக்னேஷ் மேவானி என்ற இளைஞர் மக்களின் எதிர்ப்பு மனநிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றார். போராட்டத்தை மாநிலம் தழுவியதாக மாற்றினார். தலித் சுயமீட்பு பயணம் என்ற பெயரில் குஜராத் தலைநகர் அகமதாபாத் தொடங்கி உனா வரையில் 10 நாட்கள் 350 கிலோமீட்டர் என்ற நெடும் பயண யாத்திரை ஒன்றை அறிவித்தார். பழைய நடைமுறைகளை ஏற்க மாட்டோம், குலத் தொழில்களை மறுப்போம் என்று முழக்கமிட்டு நகர்ந்த அந்த யாத்திரை ஆகஸ்ட் 15ஆம் தேதி உனாவில் முடிவடைந்தது. இந்த பேரணி நெடுகவும் ஜெய் பீம் என்ற முழக்கம் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ரத யாத்திரை மூலம் தனது வெகுஜன அரசியல் கணக்கை தொடங்கிய பாஜகவின் ஆட்சியில் அதன் தலைமை அமைச்சராக இருக்கும் மோடியின் சொந்த மண்ணில் நடைபெற்ற இந்த உனா யாத்திரை இந்திய தலித் எழுச்சி வரலாற்றில் அழுத்தமான சுவடை பதித்திருக்கிறது. ஒடிசா மாநிலம் மெல்காரா கிராமத்தைச் சேர்ந்த தனாமஜி தன் முதுகில் ஒரு மூட்டையைப் போல தனது மனைவியின் பிணத்தை சுமந்து செல்ல அவரது 12 வயது மகள் அழுதபடியே உடன் வர இந்த அவலக் காட்சி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. இறந்து போன மனைவியின் உடலை கொண்டு செல்வதற்கு கூட பணம் இல்லாததால் தனாமஜி மருத்துவமனை நிர்வாகத்திடம் வாகனம் கேட்டுள்ளார். எவ்வளவோ கெஞ்சியும் அவர்கள் எந்த பதிலும் சொல்வதாக தெரியவில்லை. தன்னுடன் வாழ்வை பங்கிட வந்த மனைவி செத்து வெறும் உடலாக கிடக்க, பெற்றெடுத்த மகளோ அருகில் இருக்க, செய்வதறியாது திக்கற்று நின்ற தனாமஜி கனத்த மனதுடன் அந்த முடிவை எடுத்தார். மனைவியின் உடலை சுமந்து கொண்டு சுமார் 40 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சொந்த ஊருக்கு நடக்கத் தொடங்கினார். வழியெங்கும் வேடிக்கை பார்த்தன மனித கண்கள், வீடியோ புகைப்படம் எடுத்தன கேமரா கண்கள். உதவி செய்ய வந்தோர் யாரும் இல்லை. பல கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு யாரோ ஒருவர் உதவிக்கு முன்வர உலகத்தின் பார்வைக்கு இந்த அவலம் தெரிய வந்தது. இத்தனைக்கும் இறந்தவர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான இலவச வாகன வசதியை அரசு வழங்குகிறது. ஆனால் பழங்குடிகளை மனிதர்களாக கூட மதிக்காத அதிகாரிகளால் தனாமஜிக்கு வாகனம் கிடைக்கவில்லை. வெறும் அவமானம் மட்டுமே கிடைத்தது.
சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் ஒரு ஏழைக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்க கூட வழியற்ற அரசாகவே இது இருக்கிறது என்பதன் வரலாற்று சாட்சியானது இந்த காட்சி. தனாமஜி தன் தோளில் சுமந்தது மனைவியின் பிணத்தை மட்டுமல்ல, உண்மையான இந்தியாவின் யதார்த்தத்தையும் தான். சர்ச்சைகள் 2016ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. தொடர்ந்து சர்ச்சைகள் 2016ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு ஏற்பட்ட சர்ச்சைகள் குறித்து பார்க்கலாம். ஆண்டு தேசிய அளவில் மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கும் கூட சர்ச்சைகள் நிறைந்த ஆண்டாகவே அமைந்திருந்தது. சுவாதியினுடைய கொலை வழக்கு, உடுமலை சங்கர் படுகொலை என பல கோர சம்பவங்களை தமிழ்நாடு பார்த்திருந்தது. இது போன்ற வன்முறை சம்பவங்கள் குறித்த, அது எழுப்பிய சர்ச்சைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகம் எப்போதும் கொலைகளின் களம்தான். ஆனால் கடந்த ஆண்டு நடந்த ஒரு கொலை ஒட்டுமொத்த தமிழகத்தின் மனசாட்சியையும் உலுக்கி போட்டது. உடுமலைப்பேட்டையில் நடந்த அந்த கொடூர கொலையை யாராலும் மறக்க முடியாது. கொடூரமான இந்த கௌரவ கொலையை சாதிய ஆணவ படுகொலை என எல்லோரும் கண்டித்தனர். காதல் தம்பதி கௌசல்யா, சங்கர் இருவரையும் நூற்றுக்கணக்கானோர் கண்கள் பார்த்திருக்க வெட்டி சாய்த்த சாதிவெறி தாண்டவம் வளர்ந்த மாநிலமாக தன்னை சொல்லிக்கொள்ளும் தமிழகத்தில் அரங்கேறியது. சங்கர் அந்த இடத்திலேயே மாண்டு போனார். மிக மோசமாக வெட்டப்பட்ட கௌசல்யா பல கட்ட சிகிச்சைகளுக்கு பிறகு உயிர் பிழைத்தார். சங்கர் ஒரு தலித் என்பதே அவர் கொல்லப்பட்டதற்கு முக்கியமான காரணம். ஆதிக்க சாதியைச் சேர்ந்த கௌசல்யாவை காதலித்து கரம் பிடித்தது அடுத்த காரணம். குடும்பத்தை எதிர்த்து சங்கருடன் வீட்டை விட்டு வெளியேறிய கௌசல்யா 8 மாதங்கள் அவரோடு வாழ்ந்தார். நேரம் பார்த்து காத்திருந்த கௌசல்யாவின் குடும்பத்தினர் இருவரையும் கொல்ல முன்னெடுத்த முயற்சியில் சங்கர் கொல்லப்பட்டார். கௌசல்யா தப்பித்துக் கொண்டாலும் நடைபிணமாக வாழ்கிறார். இவர்களை வெட்டும் காட்சியும் சங்கர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்கும் காட்சியும் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மனம் விரும்பிய காதல் கணவன் சங்கரை இழந்த கௌசல்யா மீள முடியாத பெரும் துயரத்துடன் சங்கர் வீட்டிலேயே அவரது நினைவுகளுடன் வாழ்ந்து வருகிறார். கௌசல்யாவுக்கு உதவித்தொகை, சங்கரின் தந்தைக்கு அரசு பணி என தமிழக அரசு இவர்களுக்கு சற்றே ஆறுதல் அளித்தாலும் ஆணவ படுகொலைகள் தொடர்வதை தடுக்க முடியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சாதி வெறி ஆணவ படுகொலைகளில் உயிரை இழந்தோரின் எண்ணிக்கை 80க்கும் அதிகம். மதுரை வீரனில் தொடங்கி உடுமலை சங்கர் வரைக்கும் நீளும் இந்த ஆணவ படுகொலைகளின் வரலாற்றை தேடிச் சென்றால் இரத்த வாடையே வீசுகிறது. தமிழ் திரையுலகில் கடந்த ஆண்டு அதிகம் புழங்கிய ஒரு சொல் கபாலி. கபாலிடா. புகழ்பெற்ற சீனியர் இயக்குநர்களை தேர்வு செய்யும் தன் வழக்கமான பாணிக்கு பதிலாக அதுவரை 2 படங்களில் மட்டுமே இயக்கியிருந்த இளம் இயக்குநரான ரஞ்சித்தை தனது அடுத்த படத்தின் இயக்குநராக ரஜினி தேர்வு செய்ததே ஒரு விவாத பொருளானது. கபாலி என படத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையானது. கபாலி என்றால் என்ன அர்த்தம் என்று பலர் கூகுளில் தேடினார்கள். ரஞ்சித் இயக்கிய முந்தைய 2 படங்களும் வலுவான தலித் அரசியல் பேசிய படங்கள் என்பதால் இதிலும் அரசியல் இருக்கும் என்ற யூகங்கள் எங்கும் பேசப்பட்டன. கபாலி படத்தின் டீசர், ட்ரெய்லர் போன்றவை வெளியானதும் அதில் இடம்பெற்றிருந்த சில வசனங்கள் இந்த சர்ச்சையை இன்னும் அதிகப்படுத்தியது.
ஒரு பையன் ஏரியாவில் ஒரு பையன் பேர் வந்து கபாலின்றப்போ வந்து அவனை எல்லாருமே முதல்ல வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து அவனை கபாலிடான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறதா வந்து நான் கேலிக்குரியதா இருந்த ஒரு பொருளுக்கு ஒரு பெருமிதத்தை தேடி தந்ததா சொல்றீங்க. படம் வெளியானதும் அதில் தலித் அரசியலை பேசும் பல்வேறு குறியீடுகள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் இருந்ததை திரை விமர்சகர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இல்ல அந்த 43 காரங்க உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இயக்குனர் ரஞ்சித் ஆம் இது தலித் அரசியல் பேசும் படம்தான் என வெளிப்படையாக பேட்டிகள் கொடுத்தார். இத்தனை ஆண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு உச்சக்கட்ட நடிகரை வைத்து தலித் அரசியல் பேசும் படத்தை எடுக்க முடியும், அதை வணிக ரீதியாக வெற்றி பெறவும் வைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் ரஞ்சித். வெளியான ஒரு மாத காலத்துக்கு மொத்த சினிமா துறையையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது கபாலி. வழக்கமான வணிக சினிமா என்றால் இது ரசிகர்கள் மட்டத்தில் மட்டும் முடிந்துவிடும். மாறாக அரசியல் அம்சங்களை பேசியிருந்ததால் கலை மற்றும் அரசியல் துறையினர் மத்தியிலும் கபாலி பேசு பொருளானது. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய சம்பவம் இது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஓர் அதிகாலை நேரத்தில் சுவாதி என்ற பெண் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சியில் உறைந்தது. சிசிடிவியில் பதிவான மசமசப்பான உருவத்தை வைத்து காவல்துறையால் கொலையாளியை நெருங்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் ஒரு ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த கொலை பொதுமக்களை பெரும் அச்சத்திலும் பீதியிலும் ஆழ்த்தியது. சமூக ஊடகங்களில் சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக எண்ணற்ற கருத்துக்களும் கண்டனங்களும் யூகங்களும் முன்வைக்கப்பட்டன. திடீரென ஒரு நாள் சுவாதி கொலையில் கொலையாளி சிக்கினான் என அறிவித்தது போலீஸ். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரை நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்தது போலீஸ். ஆனால் அவரை கைது செய்ய போலீஸ் வந்தபோது ராம்குமார் பயந்து போய் பிளேடால் தன் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டது காவல்துறை. குரல்வளை அறுக்கப்பட்ட நிலையில் பாளையங்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் ராம்குமார். ராம்குமார் கொலையாளியா இல்லையா என பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான தர்க்கங்கள் முன்வைக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட சுவாதியின் குடும்பம் நண்பர்கள் தொடர்பாக பலவித யூகங்கள் உலாவின. இந்த பின்னணியில் ராம்குமார் கொலையாளி இல்லை, அவர் பொய்யாக கைது செய்யப்பட்டுள்ளார் என பல்வேறு அரசியல் அமைப்புகள் பேசத் தொடங்கின. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இந்த கருத்தை வெளிப்படையாக கூறினார். இந்நிலையில்தான் புழல் சிறையில் இருந்த ராம்குமார் அங்குள்ள மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக திடீரென ஒரு நாள் செய்திகள் வந்தன. அடுத்த நாள் ஜாமீன் மனு விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்ட செய்தியை நம்ப பலரும் தயாராயில்லை. ராம்குமார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் வழக்கு தொடுத்தனர். ராம்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. சுவாதி கொலை ஏன் நடந்தது? சுவாதியை கொன்றது யார்? ராம்குமார் தான் உண்மையான குற்றவாளியா? ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொல்லப்பட்டாரா என விதவிதமான சந்தேகங்கள் இன்னும் மர்மங்களாகவே நீடிக்கின்றன. கடந்த வருட தேர்தல் திருவிழாவின் புது வரவு மக்கள் நல கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணியை துவக்கின. தேமுதிகவும் இறுதி நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்து கொண்டன. புது வரவு என்பதால் இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் ஆரம்பத்தில் வரவேற்பு இருந்தது. எல்லோரும் தூக்கி வைத்து கொஞ்சிய செல்ல குழந்தையாக ஆரம்பத்தில் இந்த கூட்டணி இருந்தது. ஆனால் வருடத்தின் இறுதியில் கலகலத்து போனது மக்கள் நல கூட்டணி. சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ ஆளும் கட்சி தரப்பில் பணம் வாங்கிவிட்டதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கிளம்பின. அதை அவர் தீவிரமாக மறுத்தார். தங்கள் கூட்டணியின் வெற்றியை குலைப்பதற்காக சதி நடப்பதாகவும் அவர் சொன்னார். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தாண்டி அந்த கூட்டணி தேர்தல் வெற்றியை ருசிக்கவில்லை. போட்டியிட்ட அத்தனை இடங்களிலும் தோற்றது. முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் மோசமான தோல்வியை சந்தித்தார்.
இதைத் தொடர்ந்து விஜயகாந்தும் ஜி.கே. வாசனும் பின்னர் வைகோவும் மக்கள் நல கூட்டணியிலிருந்து விலகினர். மக்கள் நல கூட்டணி கலகலத்து போனது. தலைமுறைகள் கடந்து தண்ணீருக்காக நடைபெற்று வரும் காவிரி போராட்டத்தில் இந்த ஆண்டு தீ பற்றியது. காவிரி நீர் திறப்பதில் கடும் தாமதம் ஏற்பட்டதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கினர். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. காவிரியில் 10 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 15,000 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகத்தில் போராட்டங்கள் வெடித்தன. ஆனால் ஒரே நாளில் அது வன்முறையாக உருமாறியது. தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. KPN டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 42 பேருந்துகளை எரித்து கரிக்கட்டையாக்கினார்கள். தமிழக வாகனங்கள் வழிமறிக்கப்பட்டு ஓட்டுநர்கள் அடித்து உதைத்து அவமானப்படுத்தப்பட்டனர். பெங்களூரில் வாழ்ந்த பல்லாயிரம் தமிழர்கள் உயிர் பயத்தோடு ஊர் திரும்பினார்கள். உச்சநீதிமன்றம் 4 வாரங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இது தமிழக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்திய நிலையில் திடீரென தலையிட்ட மத்திய பாஜக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிடும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை என மனு செய்து நீண்ட நெடிய காவிரி சிக்கலை மறுபடியும் முதல் படிக்கே எடுத்து சென்று விட்டது. காவிரி நதிநீர் கடைமடை வந்து சேராததால் டெல்டா மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு 15க்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். மார்ச் 4ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் சோழகன் குடிக்காட்டு கிராமத்தை சேர்ந்த விவசாயி பாலன் அறுவடையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த பாப்பாநாடு காவல் நிலைய ஆய்வாளர் குமாரசாமி மற்றும் தனியார் வங்கி ஒன்றின் நிதி நிறுவன ஊழியர்கள் டிராக்டரில் இருந்து பாலனை கீழே தள்ளி சரமாரியாக அடித்து அவரை காவல் நிலையத்துக்கு இழுத்து சென்றதுடன் டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். வயதான பாலனை போலீசார் தாக்கும் காட்சிகளையும் அடிக்காதீர்கள் என்ற அவரது அலறலும் சமூக வலைதளங்களில் பரபரப்பானது. ஊடக விவாதங்களில் இது மையப் பொருளானது. கோடி கோடியாக வங்கியில் கடன் வைத்திருப்பவர்கள் மீது பாயாத சட்டமும் போலீசும் ஏழை விவசாயி மீதுதான் பாயுமா என்ற கேள்வி எழுந்தது. பெரிய நான் ஒரு தேச துரோகி மாதிரி ஒரு பெரிய கும்பலை ஒரு 15 போலீஸு ஒரு 20 குண்டார்கள் வந்து என்னை அடித்து இப்போ வண்டியில் ஏறிட்டு நீ ஏன்னா விவசாயின்னு சொன்னாக்கா ஒன்றும் தெரியாத மட்டை அப்படின்னு சொல்லி பேசி அது மட்டும் இல்லை விவசாயத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் அது எவ்வளவு கொச்ச வார்த்தைகள் அந்த அளவு பேச முடியுமோ அந்த குமாரசாமினால் குமரவேலுனால அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு உள்ளே குட்டி வச்சு சட்டையை நான் அவுத்து கையிலையை நான் அவுத்து சும்மா ஜட்டியோட உட்கார வச்சுட்டாங்க. பாலன் மீதான நடவடிக்கையை கண்டித்து பல இடங்களில் விவசாயிகள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தினர். பருவமழை பொய்த்து போயுள்ள நிலையில் இந்த புதிய ஆண்டிலும் விவசாயிகளின் வேதனை தொடர்ந்தபடியேதான் இருக்கிறது. டிராக்டர் பறிமுதல் என்பது தொடரும் விவசாயிகளின் அவல நிலைக்கான குறியீடாக இருக்கிறது. $500 மற்றும் $1000 நோட்டுகள் செல்லாது என பிரதமர் அறிவித்த போது தமிழகம் வேறொரு சிக்கலில் சிக்கித் தவித்தது. தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது குறித்து தமிழக அரசின் நிலை என்ன என விளக்குவதற்கு கூட யாரும் இல்லை. மக்கள் இது சரியான நடவடிக்கை தானா என குழம்பி தவித்தனர். ஒவ்வொரு ATM வாசலிலும் பேரழிவின் போது பால் பாக்கெட்டுகளுக்காக வரிசையில் காத்து கிடப்பதை போல் மக்கள் காத்து கிடந்தனர். காலையிலிருந்து மாலை வரை கால் கடுக்க காத்திருந்த காட்சியெல்லாம் காண கிடைத்தது. இதன் உச்சகட்டமாக தமிழகத்தில் உள்ள அரசு வங்கி ஒன்றில் பணம் எடுக்க காத்திருந்த முதியவர் ஒருவர் இயலாமையால் இறந்து போன சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது.
தேசிய அளவில் அந்த செய்தி பரபரப்பானது. இந்த அவலத்திற்கான ஒட்டுமொத்த சாட்சியாகவும் அந்த இறப்பு இருந்தது. சிறு வணிகர்கள் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் இந்த விஷயத்தில் களத்தில் இறங்கி போராடின. இதன் இன்னொரு கோணமாய் தமிழகத்தில் கருப்பு பணம் வைத்ததாக பல ரெய்டுகள் நடந்தன. 100க்கும் அதிகமான கோடி ரூபாய்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றவும் பட்டன. இது சம்பந்தமாக ஒப்பந்ததாரரான சேகர் ரெட்டி என்பவர் வருமான வரித்துறையின் நடவடிக்கை காரணமாக கைதும் செய்யப்பட்டார். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை பெரும் துயரமாகவே கருதப்படுகிறது. அப்படித்தான் மக்களும் இந்த நடவடிக்கை குறித்து கருத்து சொன்னார்கள். புத்தாண்டு பிறக்கும் இந்த வேளையிலும் கூட இன்னமும் அதே பிரச்சனைகள் நீடிக்கின்றன. அரசியல், சமூக, பொருளாதார, சினிமா களத்திலும் கூட பல சர்ச்சைகள் நிறைந்த ஆண்டாக 2016ஆம் ஆண்டு அமைந்திருந்தது. இவற்றில் பல சர்ச்சைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. இவற்றுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆண்டாக 2017ஆம் ஆண்டு அமையும் என நம்புவோம். நன்றி, வணக்கம்.